வணக்கம். 10th exercise 6.3 second question. The horizontal distance between two buildings is 70 meter. The angle of depressions of the top of the first building when seen from the top of the second building is 45 degree. If the height of the second building is 120 meter, find the height of the first building. So என்ன கொடுத்திருக்காங்க, ரெண்டு கட்டடங்கள் கொடுத்திருக்காங்க. அந்த கட்டடங்கள் ஒன்னு உயரமா இருக்கு, ஒன்னு கொஞ்சம் கம்மியா இருக்கு. அந்த ரெண்டு கட்டடங்களுக்கு இடைப்பட்ட தூரம், இந்த ரெண்டு கட்டடம் இருக்கு, ரெண்டு கட்டடத்துக்கு இடைப்பட்ட தொலைவு அப்படின்றது 70 மீட்டர் அப்படின்றாங்க. ரெண்டு கட்டடத்துக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் வந்து 70 மீட்டரா இருக்கு. செகண்ட் பில்டிங்கோடைய மாடியில இருந்து, உச்சியில இருந்து இல்லையா, ஃப்ரம் த டாப் ஆஃப் த செகண்ட் பில்டிங், செகண்ட் பில்டிங்கோடைய டாப்ல இருந்து ஃபர்ஸ்ட் பில்டிங்கோடைய டாப்பை பார்க்குறாங்க. சரியா, இரண்டாவது கட்டடத்தின் உச்சியிலிருந்து முதல் கட்டடத்தின் உச்சிக்கு உள்ள இறக்க கோணம். ஸோ செகண்ட் பில்டிங்ல இருந்து ஃபர்ஸ்ட் பில்டிங்கை பார்க்குறாங்க, இறக்க கோணம், ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். ஸோ ஒரு ஐலைனர் வரைச்சிட்டு 45 டிகிரி ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் நோட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ செகண்ட் பில்டிங்கோட ஹைட் 120 மீட்டர்ஸா இருந்தா, செகண்ட் பில்டிங்கோட ஹைட் 120 மீட்டர்ஸா இருந்தா ஃபர்ஸ்ட் பில்டிங்கோட ஹைட் என்னன்னு கண்டுபிடிங்க. ஸோ ஹெச் பி த ஹைட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பில்டிங். சரியா, ஹெச் என்பது முதல் கட்டடத்தின் உயரம் என்க. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கிறோம், கொடுத்துருக்க டேட்டால இந்த லைன் மட்டும் வரைக்கிறோம். எது, ஃபர்ஸ்ட் பில்டிங் உயரத்துக்கு நேரா, ஃபர்ஸ்ட் பில்டிங் ஹெச்னு எடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் பில்டிங் என்னன்னு எடுத்துக்கிட்டோம், ஹெச்னு எடுத்துக்கிட்டோம். அதுக்கு நேரா ஒரு கோடு போட்டுடுறோம். அது செகண்ட் பில்டிங்ல ஒரு ஹெச்ன்றது கீழே இந்த அடியில இருந்து ஒரு ஹெச்ன்ற உயரத்துல போய் நிப்பாட்டோம் இல்லையா. அப்ப அதுக்கு மேல எவ்வளவு தூரம் இருக்கும், மொத்தம் 120 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அதுல ஹெச் தூரம் கீழே போயிடுது. ஸோ நான் எடுக்க போறது என்னமோ இந்த ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிளை தான் நான் கன்சிடர் பண்ண போறேன். அந்த ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணணும்னா கீழே இது 70 மீட்டர்னு தெரியுது. இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும், இந்த உயரம் என்னன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா. உயரத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம், டோட்டல் ஹைட்ல இருந்து, இந்த டோட்டல் ஹைட்ல இருந்து ஹெச் மைனஸ் பண்ணா போதுமா. டோட்டல் ஹைட்ல இருந்து ஹெச் மைனஸ் பண்ணா 120 மைனஸ் ஹெச். ஸோ அந்த டயக்ராமை நான் தனியா நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, இப்போ இந்த இடத்துக்கு வாங்க. இந்த டயக்ராம்ல பாருங்க, ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன், ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் வந்து 45 டிகிரியா இருந்துச்சுன்னா ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அதே 45 டிகிரியா மாறும். அதாவது ட்ரையாங்கிளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆங்கிள் அதே 45 டிகிரியா மாறுது. ஸோ ஆப்போசிட் சைட், எதிர்பக்கம், அட்ஜசன்ட் சைட் அடுத்துள்ள பக்கம், எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். tan theta தானே, tan theta is opposite by adjacent. ஆப்போசிட் சைட் 120 மைனஸ் ஹெச் இருக்கு, அட்ஜசன்ட் வந்து 17 இருக்கு. ஓகே, இந்த டயக்ராமை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. டயக்ராம் புரிஞ்சுட்டுனா சம் ஈஸி. ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம், tan 45 டிகிரி வேல்யூ 1 போட்டுக்கலாமா. 1 is equal to 120 minus h by 70. அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்க, 70 equal to 120 minus h வந்துருமா. இப்போ என்ன பண்ணிக்கலாம், எனக்கு தேவை h. அப்போ h என்ன பண்ணி மைனஸ் h லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க, பிளஸ் h ஆயிடும். 70 ரைட் சைடு கொண்டு போங்க, மைனஸ்ல மாறிடும். ஸோ h is equal to 120 minus 70 எவ்வளோ வந்துடும், 50. ஸோ கட்டடத்துடைய உயரம் 50. புரிஞ்சுதா? தேங்க்யூ.